ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு ரெயின்போ கிட்ஸ் வேர்ல்ட். முன்னொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த வயதான ஆலமரம் அந்த ஆலமரத்தில் பறவைகள், விலங்குகள் எல்லாம் நல்லா சந்தோஷமாக அதனுடைய நிழலில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த ஆலமரம் எல்லாத்துக்கும் நிழல் தந்து இருக்கிறக்கு இடம் தந்து எல்லாத்துக்கும் கருணையாக இருந்தது. அப்போ அதே காட்டில் அந்த ஆலமரத்துக்கு பக்கத்தில் ஒரு சிறிய புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்தில் நிறையா அந்த சீசனில் அந்த காய்கள்லாம் பழங்கள்லாம் காய்ச்சிருந்தது. அப்போ இந்த ஆலமரத்தில் இருக்கிற பறவைகள்லாம் போய் அந்த மரத்துலேருந்து பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிட்டுட்டு ரொம்ப சுவையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை நினச்சி இந்த புளிய மரம் தனக்குத்தானே கர்வமாயிட்டு, உன்னால் என்னை மாதிரி பழங்கள்லாம் கொடுக்க முடியாதில்ல அப்படிங்கிற மாதிரி கேலி பேசிச்சு அதையே இந்த ஆலமரத்தை. ஆனால் ஆலமரம் பொறுமையாக இருந்தது, எதுவுமே சொல்லலை, சிரிச்சிட்டு பேசாமல் இருந்துருச்சு. அப்புறம் இன்னொரு நாள் ரொம்ப காற்றும் மழையுமா ரொம்ப பலமான மழை வந்துருச்சு காட்டில். அப்போ இந்த புளிய மரம் சின்னதாக இருந்தங்காட்டிக்கு அதனுடைய வலிமை இல்லாதனால அது அப்படியே சாஞ்சிருச்சு. அதனால் மழையை தாக்கு பிடிக்க முடியல. அதில் போய் இருந்த பறவைகளுக்கு, விலங்குகள் எல்லாமே மறுபடியும் ஆலமரத்துக்கே வந்துட்டாங்க. ஆனால் ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால அது எப்பயும் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. அப்போ மறுபடியும் எல்லா விலங்குகளும் அந்த புளிய மரத்தை விட்டுட்டு ஆலமரத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ தான் அந்த புளிய மரத்துக்கு புரிஞ்சுது, வலிமையும் கருணையும் தான் அந்த உலகத்தில் பெருசு, சுவை இந்த மாதிரி அதுக்கு தான் எல்லாமே நல்லதுன்னு சொல்லி புரிஞ்சுதான். இந்த கதையோட நீதி என்னென்னா, உண்மையான அழகு வெளியிலே இல்லை, அது உள்ளே இருக்கிறது. ஒருவையின் வலிமையும் அன்பும் தான் உண்மையான செல்வம். தி moral of the story: true beauty is not on the outside, it is in the inside. On strength and love or true wealth.